Hello all, welcome to Fight Club. So in the particular video is about genetics, understanding genetics. Okay va? A set of videos இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் பயோடெக்னாலஜி தென் ஸ்பேஸ் அப்படிலாம் போயிடலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். தென் அதோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வில் ட்ரை டு கனெக்ட் த்ரூ ஷார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்றது டிஎன்ஏ. ஓகே, deoxyribonucleic acid. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட். அதனால இதை கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிஎன்ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பேரண்ட் டு சில்ட்ரன். ஓகேவா? ஸோ ஒரு சந்ததியினரிலிருந்து அடுத்த சந்ததியினருக்கு சில இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறது. இப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்து கற்றுக்க முடியாது. ஓகேவா? எப்படி இது பண்ணுறது, எப்படி இது பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி வேட்டையாடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்லிட முடியாது. அப்போ அதெல்லாம் ரெடிமேடாகவே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜீன்ஸ் மூலியமாக வந்துடும். அந்த உயிரினத்துக்கே தெரியாது ஏன் அப்படி பண்ணுதுன்றது, பட் இட் இஸ் அ கோடட் ஆஸ் அ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அந்த உயிரினம் அந்த பிஹேவியர்லேயே இருக்கும். ஓகேவா? இந்த விஷயத்தை நடத்தி காட்டுறது தான் டிஎன்ஏ. ஓகே, now in this video நம்ம டிஎன்ஏனா என்னன்னு பார்ப்போம். டிஎன்ஏ எப்படி வந்து ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன, ஒரு மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்ஸ் எப்படி இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக ஒரு உயிரினம், நீங்கன்னா ஒரு மரம், டைனோசர், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உருவாக்குறது எப்படி, ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லையும் இம்பார்ட்டன்ட், as well as ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டிஎன்ஏ அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆக்சிரைபோஸ் நியூக்ளியஸ் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் இன் ஷார்ட் நியூக்ளிக் ஆசிட் ஆர் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு உயிரினத்தோட பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த டிஎன்ஏல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கல், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பெண்டாய் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 3 பார்ட் இருக்கு. ஒரு நைட்ரஜன் பேஸ், ஒரு ஃபாஸ்பேட் குரூப், ஒரு சுகர் மாலிக்யூல். ஓகேவா? இந்த 4 டைப் ஆஃப் பேசஸையுமே அடினோசைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன் அப்படின்னு 4 இது சொல்லுவாங்க. நமக்கு ஆல்பபெட் A to Z இருக்கு இல்லையா, அது மாதிரி டிஎன்ஏல 4 ஆல்பபெட்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன். ஓகேவா? இந்த 4 வரிசை இந்த பக்கம் இருக்கும், அதுக்கு பேரா அந்த பக்கமும் இதே காம்பினேஷன்ல இருக்கும். பட் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஏ அடினைன் அப்படிங்கிறது எப்பயுமே தைமைனோட தான் பேர் ஆகும், குவானைன் அப்படிங்கிறது எப்பயுமே சைட்டோசைனோட தான் பேர் ஆகும். ஓகே, இப்போ எதுக்கு இதை சொல்ல வர, என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஎன்ஏ எங்கே இருக்கும்னு. இப்போது இது நம்மளோட செல். இந்த செல்லுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நவ் திஸ் இஸ் யோர் செல்லுக்குள்ளார இதுதான் நம்ம டிஎன்ஏ. இதான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. ரைட்? இப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட ரைபோசோம் இங்கே இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம். நவ் அமினோ ஆசிட்ஸுக்கும் டிஎன்ஏக்கும் என்ன சம்பந்தம், புரோட்டீன் அப்படிங்கிறதும் என்ன, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டிஎன்ஏல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ரைட்? இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலிமா வி ஹாவ் டு பில்ட் தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ப்ரோட்டீன், இப்போ டிஎன்ஏல இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ரோட்டீன் இது வந்து மாலிக்யூல்ஸ். ஓகே, விச் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் தி result, final end product. Okay, how does it happen? Okay, இப்போ இந்த டிஎன்ஏக்குள்ளே இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்தாகணும். அந்த வெளியே வர்ற ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்என்ஏ, மெசேஞ்சர் ஆர்என்ஏ, டிஎன்ஏவோட இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு வர்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெசேஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிறது இருக்குது. நம்ம டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் கரெக்டாக. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், அடினைன், குவானைன், தைனைன், சைட்டோசைன். ஓகே, இந்த 4 இது இருக்கும். ரைட்டா? இன்டூ உங்களுக்கு 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகே, இது இன்ஃபர்மேஷன், இது பில்டிங் பிளாக். ஓகே, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எம்ஆர்என்ஏ மூலிமா வெளியே வரும். ரைட்? நவ் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுங்க. இந்த ஷேப்பு. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி மொத்தம் இன்ட்டு 20 ஷேப் இருக்கும். என்ன யூனிக்னஸ் அப்படின்னா ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்போட கம்பைன் ஆகும். இப்போ ஒரு ஷேப் இப்படி கம்பைன் ஆகி இந்த ஷேப் வரலாம்,
இப்படி ஒரு ஷேப் வரலாம், ரைட்டா, இப்படி ஒரு ஷேப் வரலாம். ஓகே, இட் குட் பி எனி ஷேப். ஒரு சேர்ந்து ஒரு நம்ம அந்த சின்ன வயசில் சேர்த்து வச்சு விளையாடுவோம், பில்டிங் கட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸும் சேர்றது எவ்வளோ சேருது அப்படிங்கிறத வச்சு தான் யூ வில் கெட் ப்ரோட்டீன். அது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஃபார்ம் ஆச்சுன்னா திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் அ ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் போய் என்சைம்ஸாவோ, ஓகே, செல்லாவோ டிஷ்யூவாவோ பாடியில் பில்ட் ஆகி வரும், ரைட்டா. அதற்கு தேவையான விஷயங்கள் ஆர் வாட் எவர் இட் இஸ் அது இன்ஃபர்மேஷனாக போய் செல்லோட கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்க போகுது, ரைட். ஸோ இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு இதான் லாஜிக். இப்போது நம்ம இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த எம்ஆர்என்ஏல 3 பேர் இருக்கும், உராசில் அப்படிங்கிறது இருக்கும். பாக்கி இருக்கிற 3மே ஒரு காம்பினேஷனில், லெட்டஸ் சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XXXXYZன்னு வச்சுக்கோங்க ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ இந்த Z வந்து ஒரு விஷயத்த ரெடியாக இருக்கும், இந்த ப்ரோட்டீன் இதை கணக்கில் எடுத்துக்கும். அடுத்த இதில் வந்து Z இருக்கும், X இருக்கும், Y இருக்கும். இந்த Y வந்து இதை எடுத்துக்கும், சரியா. இப்படி அந்த ஷேப்பை ஒன்றா சேர்க்குற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கும், ரைட்டுங்களா. ஸோ இப்போது ஒவ்வொன்றுமே அந்த ஷேப்பை கனெக்ட் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏலேருந்து வெளியே வந்து ஆர்என்ஏ மூலியமாக தெரியப்படுத்தப்பட்டு, ஆர்என்ஏங்கிறது வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸ் அது பிடிச்சி வச்சு ஒன்றோட ஒன்றை ஒட்ட வச்சு இந்த ஒட்டி வர்றது தான் உங்களுக்கு ப்ரோட்டீனாக வெளியே வருது, சரிங்களா. இதுதான் சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு டிஎன்ஏ அப்படிங்கிறதுலேருந்து ப்ரோட்டீன் மாறுச்சு அப்படிங்கிறது. நம்ம அந்த பேஸாக அங்கே ஒரு ஜெனசிஸ் பார்த்தோம் இல்லையா, நவ் அது ஒரு மெட்டஃபராக வில் திங்க். இப்போ ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், இந்த பில்டிங் தான் ப்ரோட்டீன், ரைட்டா. இப்போ இந்த பில்டிங் அப்படிங்கிறது ப்ரோட்டீன், இதை கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை, கரெக்டாக. இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ பக்காவாக இந்த பில்டிங் எப்படி இருக்கணும், எங்கே ஜன்னல் வைக்கணும், எந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது, சரியா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது நியூக்ளியஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது, ரைட்டா. இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது வேறு மற்றவங்களுக்கு தேவை, ஓகேவா. அதாவது அந்த வீடு கட்டுறதவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டு கட்டுற மெட்டீரியல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பிளான் அப்படிங்கிறது வெளியே வரணும். அப்போ அந்த பிளானை காப்பி பண்ணிட்டு வர்ற காப்பீடு திங் இஸ் கால்ட் அஸ் எம்ஆர்என்ஏ. டிஎன்ஏலேருந்து ஓகே இந்த பர்டிகுலர் இந்த ரூமுக்கு இதுதான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு அதை காப்பி பண்ணிவிட்டு எம்ஆர்என்ஏ வெளியே வரும், சரியா. ஸோ டிஎன்ஏங்கிறது ப்ளூ பிரிண்ட், அந்த ப்ளூ பிரிண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம எம்ஆர்என்ஏவை கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட். ஒன்ஸ் அந்த எம்ஆர்என்ஏ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த வீடு கட்டுற இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம், ஓகே. அந்த செல் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பர்டிகுலர் பில்டிங் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது, ஓகேவா. அதாவது அந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது, சரியா. இப்போது அந்த இடம் சைட் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம், சரியா. அடுத்து இப்போ இந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டு கட்டுறதுக்கு பொருள் தேவை, எதை வச்சு அந்த வீடை கட்ட போகிறீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பொருள் அப்படிங்கிறது தான் அமினோ ஆசிட்ஸ், ஓகேங்களா. அதில் 20 அமினோ ஆசிட்ஸ், இல்லை இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு we are going to build proteins, ஓகேவா. சரி, இதை கட்டுறவர் யார், ஓகேவா, ஹூஸ் இன்வால்வ் இன் இட், அந்த டூல்ஸ் என்ன, அந்த கட்டுற நபர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுதான் ரைபோசோம், ஓகே. செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் பேர் ரைபோசோம். இந்த ரைபோசோமில் தான் உங்களுக்கு இந்த சிந்தசிஸ் நடக்கும், ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறது நடக்கும், ஓகே. ரைபோசோம்ஸ் தான் அந்த எம்ஆர்என்ஏவை பிடிச்சி வச்சு இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிறத சிந்தசிஸ் பண்ணுறாங்க. இதே இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படிங்கிறது வரும், அது கொஞ்சம் பொறுமையாக என்னன்றதை பார்க்கலாம். நான் எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க, ஓகேவா. இவங்க எல்லாரையும் வச்சு அழகாக ஒரு பில்டிங் கட்டுறோம், இந்த பில்டிங்க்கு பேர் தான் ப்ரோட்டீன், ஓகே. ஸோ நவ் இப்போ இதுக்கு நடுவில் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். நம்ம டிஎன்ஏல இருந்து அந்த காப்பி பண்ணிட்டு வர்ற எம்ஆர்என்ஏ அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் வாட் யூ கால் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏல இருந்து அந்த ஆர்என்ஏ அப்படிங்கிறதுலேருந்து இன்ஃபர்மேஷன் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரோட்டீனாக மாறுது பார்த்தீங்களா, தட் இஸ் வாட் யூ கால் அஸ் டிரான்ஸ்லேஷன், ஓகே. நவ் இப்போ இந்த டிஎன்ஏ பார்த்தோம், அப்போ ஆர்என்ஏனா என்ன, சில வைரஸ் எல்லாம் ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்களே அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது டைஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைபோநியூக்ளிக் ஆசிட். இங்கே டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அங்கே சிங்கிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓகே. நமக்கு அங்கே டிஎன்ஏல தைமைன் இருக்கும், இங்கே ஒரு ஆசிட் இருக்கும், ஓகே. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மெட்டஃபர் படி பார்த்தீங்கன்னா இப்போது ஏஜிசி இந்த காம்பினேஷன் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிடை கிராப் பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், ரைட்டா. டிஎன்ஏ அப்படிங்கிறது நியூக்ளியஸ்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும், அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆர்என்ஏ செல்களுக்குள்ளே எங்கே அந்த சைட்டோபிளாசம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும், சரியா. ஸோ இப்போ
டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வரும். ஆர்என்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏவோட ப்ளூ பிரிண்ட்டை காப்பி பண்ணிட்டு வரலாம். சில டைம் வெறும் அந்த ப்ளூ பிரிண்ட்டாக மட்டுமே இயல்பாக இயங்கிட்டு வரலாம். அது சில வைரஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏ வைரஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா டிஎன்ஏ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், ஆர்என்ஏ அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது, சிங்கிள் ஹெலிக்கல் தான். ஸோ அது ஈஸிலி சசெப்டபிள் டு எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஸோ அதனால் என்ன ஆகும், சீக்கிரமாக ரெப்ளிகேட் ஆகும், சீக்கிரமாக மியூட்டேட்டும் ஆகும். சரியா, இதுதான் நம்ம கோவிட் அப்படின்ற அந்த கொரோனா வைரஸ் படிக்கும்போதும் பார்த்துருந்துருப்போம். ஓகே, ஸோ இன் திஸ் வீடியோ நம்ம வந்து டிஎன்ஏ அப்படின்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் டிஎன்ஏலேருந்து எப்படி வந்து ஆர்கானிசத்தோட அந்த ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி நம்மளாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வி ஹவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அதில் டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தென் வாட் ஆர் ப்ரோட்டீன்ஸ், வாட் ஆர் அமினோ ஆசிட்ஸ், ஓகேவா, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் we have understood. ஓகேங்களா. தென் இப்போ ஆர்என்ஏ அப்படின்னு வரும்போது there are types of RNA அது படிக்கணும். தென் இந்த டிஎன்ஏ அண்ட் இது சம்மந்தப்பட்ட இந்த ஜீன் எடிட்டிங் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் போதும். தென் இந்த ஃபண்டமெண்டல்ஸோட அப்ளிகேஷன் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எல்லா விஷயமுமே இனிமேல் நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதை ஃபர்தர் வீடியோஸாக ஷார்ட்ஸாக வில் ட்ரை டு அப்லோட். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் நமக்கு டெலிகிராம் சேனல் ஃபைட் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் அங்கே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.